என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். இயேசுவே ஆவியானவரே, உயர்த்துகிறோம். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்ததே. கீழ்காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்ததே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்ததே. கீழ்காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்ததே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. கூப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே, என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. நீர் நெருப்பாய் நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர்.
அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. அன்பாய் என்னை சேர்த்து செல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்ததே. கீழ்காற்றாய் வந்தீரே, செங்கடல். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. காற்றாய் வந்தீரே, செங்கடல் பிளந்ததே. கீழ்காற்றாய் செங்கடல் பிளந்ததே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீரங். கூப்பிடுங்க எல்லாரும் சே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே.
பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே. நீர் நெருப்பாய் வருவீர் நீர் காற்றாய் வருவீர் நீர் அக்கினியாய் வருவீர் நீர் அன்பாக வருவீர் நீர் நெருப்பாய் வருவீர் நீர் அக்கினியாய் வருவீர் நீர் அன்பாக வருவீர். தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே தேற்றரவாளனே என்னை தேற்றும். கரங்களை உயர்த்தி நீர் நெருப்பாய் வருவீர் நீர் காற்றாய் வருவீர் நீர் அக்கினியாய் வருவீர் நீர் அன்பாக வருவீர் நீர் நெருப்பாய் வருவீர் நீர் காற்றாய் வருவீர் நீர் அக்கினியாய் வருவீர் நீர் அன்பாக வருவீர். கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கிற இடத்திலே உம்மை ஆராதிக்கிற இடத்திலே உம்மை மகிமைப்படுத்துகிற இடத்திலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே பலத்த முழக்கம் போல ஒரு இடி முழக்கம் உண்டாகி ஒரு பலத்த காற்று அந்த அறையில வீசின போது ஆவியானவர் இறங்கி அங்கிருந்த எல்லா ஜனங்களையும் நிரப்பினார். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையில நம்ம சேர்ந்தவரை ஆராதித்து அவர் நான் கூப்பிடும் போது எனக்காக இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி எல்லாரும் சேர்ந்து எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான்
ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கூப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பா. ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. பாடலாம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி தமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி தமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆவியே
அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் கயிறு தட்டி ஓ அசைவாடும் 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 அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் 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 அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி தாமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி தாமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை. அழைத்தவர் கரம் எந்திரிச்சு நின்னெல்லாரும் ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் கையை தட்டி அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி. ஜெபிங்க சத்தமா தாகத்தோட. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி. அசைவாடும் 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 அனலாக்கும் நீங்கள் அக்கினி. அசைவாடும் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலை. கரங்களை உயர்த்தி ஆவியானவர் அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலை. கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்று ஆவியானவர். ஹல்லேலூயா. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே உம்மை பாட வைப்பவரே.
ஆராதிக்கலாம். ஆவியானவரை பார்த்து நீர் காற்றாக அசைவாடி இன்னைக்கு ராத்திரி எங்க மத்தியில வந்து எங்களை சூழ்ந்து எங்களை ஆண்டு கொண்டு எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹalleluya, நல்ல ஹalleluya. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை கையை தட்டி ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே. கரங்களை தட்டி ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவர். கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, 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 என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே. சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணைத்தீரே, உள்ள கையில் என்னை அழகாய் வரைந்திருப்பீரே. சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணை உள்ள கையில் என்னை அழகாய் வரைந்திருப்பீரே. என் மேலே நினைவு கூர்ந்து உம் கிருபையை எனக்கு தந்தீர், மேலே
செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை. கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட. கடைசி எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே 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 என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே 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 ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவ. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை. எத்தனை பேர் அவரை பார்த்து கூப்பிடுறீங்க? ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.
ஆவியானவரே, உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ராத்திரி வேளையில் இங்கே இருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம அப்படியே உட்கார்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 12 வரை உள்ள வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிச்சுட்டு ரொம்ப துரிதமாக நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். Acts chapter number 2 verses commencing from 1 through 12. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 12 வரை உள்ள வசனங்கள். எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆமைன் சத்தமாக சொல்லுவீங்களா? ஆமாம், நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலோமீதரும் மெசப்பொத்தோமியா யுதேயா கப்பத்தோகியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றில் இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு பென்டிகாஸ்ட் சண்டே. இந்த நாள் நமக்கு பெந்தெகோஸ்தே ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து பரமேறி சென்ற பின்பு 50வது நாள். இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் சர்ச்சோட பர்த்டே, இன்றைக்கி தான் சபை பிறந்த நாள். சபையோட பர்த்டே இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிறு அன்னைக்கு. வாட் இஸ் பென்டிகாஸ்ட் சண்டே அப்படின்னா, சிம்பிளாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 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 வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதாவது, நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள், நான் உங்கள் மூலமாக மகிமைப்படுவேன், என்னோட வேலை உங்களை கொண்டு நான் செய்து முடிப்பேன், நீங்கள் இந்த பூமியில் எனக்கு விட்னஸாக எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. நான் எவ்வளோ பெரிய தெய்வம், நான் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள கர்த்தர், நான் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் செய்து எடுத்தேன், அவராலே அன்றி ரட்சிப்புங்கிறது யாருக்குமே இல்லை, அப்படிங்கிறதுனுடைய சாட்சிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு ப்ராமிஸை ஆண்டவர் பண்ணுகிறார். என்னோட மகிமைக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க, எனக்கு நீங்கள் விட்னஸாக இருப்பீங்க. நமக்கு இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தத்தின்படி என் கரத்தின் கிரியைகள், நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகள், அப்படி சொன்னார் இல்லை, அதை அந்த சீஷர்கள் செய்து முடிக்கிறதற்கு தேவையான வல்லமையை அவர்களுக்கு அவர் கொடுத்த நாள் தான் பெந்தெகோஸ்தே ஞாயிறு. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம்னா, நீங்கள் என்னோட சாட்சிகளாக இருப்பீங்க, நீங்கள் என்னோட விட்னஸாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார்ல. அதை நிறைவேற்றுவதற்கு அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தந்த பலன் தான் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அந்த நாளை தான் நம்ம பெந்தெகோஸ்தே ஞாயிறு என்று உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிறோம். பொதுவாக கிறிஸ்தவ சபைகளிலே ஒரு ஒரு கேள்வியை நமக்கு முன்னாடி வச்சு, இங்கே பாருங்கள், இந்த வருஷம் நீங்கள் கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே, பென்டிகாஸ்ட் சண்டே, இந்த நாளில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் வர முடியாது அப்படின்னா
அது எந்த நாளாக நீங்கள் வச்சுக்குவீங்க அப்படின்னு பொதுவாக கிறிஸ்தவ சமுதாயம் மக்களை பார்த்து நம்ம கேட்டோம்னா, ஒரு வருஷத்தில் 4 நாள், நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்ஸு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், பெண்டிகாஸ்ட் சண்டே, இந்த 4 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடாது, அது எந்த நாளாக இருக்கட்டும்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸை கிறிஸ்தவ உலகத்திற்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்தவ மக்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு கொடுத்தோன்னா, நம்ம எல்லோரும் மனசாட்சி தொட்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஐயோ கிறிஸ்மஸை எப்படிங்க விடுறது அப்படிம்போம், இல்லைன்னா ஈஸ்டரை எப்படிங்க விடுறது அப்படிம்போம், குட் ஃப்ரைடேவை எப்படிங்க விடுறது, நம்ம கொஞ்ச நேரமாவது அழுதுட்டு போக வேண்டாமா அப்படிம்போம், வேணும்னா இந்த பெண்டிகாஸ்ட் சண்டேவை விட்டுறலாங்க அப்படின்னு சொல்லி எளிதிலே நம்ம எல்லாருமே, நானாகட்டும் நீங்களாகட்டும், பெண்டிகாஸ்ட் சண்டேவை விட்டுறலாங்க, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடேலாம் என்ன செய்ய முடியாது, பட் வேணா பெண்டிகாஸ்ட் சண்டேவை விட்டுறலாம். பட் வேதத்தினுடைய அடிப்படை தெரிந்த விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பெண்டிகாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் இல்லைன்னா, நீங்கள் முன்னாடி சொன்ன கிறிஸ்மஸ்ஸு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இது எதுவுமே முதலாவது நீங்கள் நம்பவே முடியாது. இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் ஒரு விசுவாசிக்கு இல்லைன்னா, இந்த 3ஐயும் முதலாவது ஒருத்தர் நம்பவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த பூமியிலே பிறக்காமல் இருந்திருந்தா, குட் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு நாளே என்ன செஞ்சுருக்காருன்னா அது பெரிய இம்பார்ட்டன்ஸாக மாறி இருந்திருக்காது. மரித்த இயேசு 3ஆம் நாளிலே மறுபடியும் திரும்ப உயிரோடு எழுந்திருக்காமல் இருந்திருந்தா, குட் ஃப்ரைடே ஒரு ரிசரக்ஷன் டே இல்லாமல் இருந்திருந்தா, ஈஸ்டர் இல்லாமல் இருந்திருந்தா, குட் ஃப்ரைடேங்கிறது அவர் நமக்காக உயிர் துறந்த நாள்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா, காரியமாக இருந்திருக்காது. பட் இது எல்லாத்தோட டைப் தான் என்னென்னா, இந்த பெண்டிகாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் இல்லைன்னா இந்த 3ஐயுமே நம்ப முடியாது. இயேசு எனக்காக இந்த பூமியிலே ஒரு மனிதனாக கடவுள் அவதரித்தார், உருவானார் என்றும், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்றும், மரித்த அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட ஜீவிக்கிறார் என்றும் நான் நம்ப வேண்டுமானால், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தருகிற விசுவாசம் என்கிற ஒரு வரம் எனக்குள்ள வந்தாதான், இந்த ஃபெய்த் எனக்குள்ள வரணும்னா ஆவியானவர் என்னோட ஜாயிண்ட் ஆனாதான் என்ன செய்ய முடியும்னா, இந்த ஃபெய்த், இந்த விசுவாசத்துக்குள்ள நான் வர முடியும். இல்லைன்னா அவர் எனக்காக மரித்தது, உயிர் தெழுந்தது, பிறந்தது எதையுமே என்னால் நம்ப முடியாது. இந்த விசுவாச வரம் எனக்குள்ள கிரியை செய்யலைன்னா இது எதுவுமே என்னால் நம்ப முடியும். இந்த விசுவாச வரம் எனக்குள்ள கிரியை செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்தினுடைய ஒருவர் எனக்குள்ள என்ன செய்யணும்னா வந்து வாசம் பண்ணணும், என்னை நிரப்பணும். அதனால தான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான நாள் சபை விசுவாசிகளுக்கு. கிறிஸ்மஸை தாண்டி, ஈஸ்டரை தாண்டி, குட் ஃப்ரைடேவை தாண்டி ரொம்ப முக்கியமான நாள் நம்ம எல்லாருக்குமே என்னென்னா இந்த பெண்டிகாஸ்ட் சண்டே, இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிறு. ஏன்னா இதுதான், இந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இந்த விசுவாசத்தை என்ன செய்கிறார், துவக்குகிறார். அதனால தான் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல என்ன செய்யணும், இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிறாக இதை என்ன செய்கிறாங்கன்னா இதை ஒரு நாளாகவே அனுசரித்து கொண்டாடுகிறார். நமக்கு தெரியும், நம்ம கிரேட்னஸ் அப்படிங்கிற தீமில் ஆண்டருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சுதந்திரிக்க போகிற ஆண்டில் சிறந்ததை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆண்டருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கி ராத்திரி நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை இன்றைக்கி ராத்திரி நம்ம அதுக்காக வாஞ்சிக்கிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்னா, நம்ம ஒரு ஆவரேஜ் சர்ச்சாக இருக்கக்கூடாது, ஒரு சராசரி சர்ச்சாக இருக்கக்கூடாது. மாறாக நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு கிரேட் சர்ச்சாக இருக்கணும். கிரேட் சர்ச்சுங்கிறது எத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத சார்ந்த விஷயம் இல்லை. ஒரு கிரேட் சர்ச்சுங்கிறது, ஒரு சிறந்த சபைங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள், அவர்களுக்கு தேவனோடு இருக்கிற தொடர்பு, தேவன் அவர்களுக்குள்ளாக வைத்திருக்கிற வல்லமை, அதை சார்ந்தது தான் ஒரு சபை எவ்வளோ கிரேட் அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும். இப்போ ஒரு கிரேட் சர்ச்சாக நம்ம மாறணும்னா 10,000 பேருக்கு நடுவில் நம்ம உட்காந்துருந்தா தான் ஒரு கிரேட் சர்ச்சில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல தேவன் நம்மளை எந்த அளவுக்கு வல்லமையாக நம்மளை பலப்படுத்தி, அவரோட ஆவியானவர் நம்மளை எவ்வளோ நிரப்பி இருக்கிறார், அதை சார்ந்தது தான் அந்த சர்ச் எவ்வளோ கிரேட்டுங்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா நம்ம தீர்மானிக்க முடியுது. நாம் இந்த நாட்களில் ஒரு கிரேட் சர்ச்சாக என்ன செய்யணும், ஒரு சிறந்த சபையாக. சர்ச்னால் அது இந்த 4 செவர் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற நானும் நீங்களும் தான் தேவனுடைய சபையாக, அவருடைய சரீரமாக, அவருடைய சபையாக நாம தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன். ஒரு சபை என்று சொல்லும்போது, ஒரு கிரேட் சர்ச்னு சொல்லும்போது, ஒரு சிறந்த சர்ச்னு சொல்லும்போது ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. வேக்யூம் கிளீனர் சேல்ஸ் பண்ணுற
ஒரு ஆள் வேக்யூம் கிளீனர்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே மொத்த குப்பையும் என்ன செய்யும், அது அப்படி நம்ம சீமாரில் கூட்டி எடுக்கிற மாதிரி இல்லாமல் எங்கள் வீட்டு பரணி மேலே அது தூங்குது. வாங்கின போது ரொம்ப ஆசையாக ஒரு மாதம் 2 மாதம் நானே வீடு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே சுத்தம் பண்ணி ஓட்டி செஞ்சு 2 மாதம் முடிஞ்சு இதை கழட்டி அதை மாட்டி சீக்கிரமாக இதே அதுக்கு பேசாமல் மாப்பிள்ளையே தொடச்சிடலான்னு தூக்கி அது எங்கே இருக்குன்னே தெரில, எங்கேயோ மேலே லாஸ்ட்டில் கிடக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேக்யூம் கிளீனர் அதை அப்படி காட்டினா என்ன செய்யும், எல்லா குப்பையும் அது சக் பண்ணி அப்படியே உறிஞ்சி எடுத்து உள்ளே எடுத்து என்ன செஞ்சிடும்னா அது அப்படியே வீடே என்ன செஞ்சிடும், க்ளீன் ஆயிடும். ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் விற்கிற ஒருத்தன் ஒரு ரூரல் ஏரியாவில், ஒரு கிராமப்புறமான ஒரு பகுதியில் இதை விற்கிறதுக்காக போய் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாட்ட இதை காட்டினான். அதெல்லாம் செஞ்சு அதை அந்த மெஷினை காட்டி அந்த மெஷின் என்னெல்லாம் செய்யும்னு அந்த அம்மாவுக்கு சொன்னான். அம்மா உங்கள் வீடு பாருங்கள் இவ்வளோ குப்பையாக, எங்கே பாரு ஒற்றையும் தூசியும் குப்பையுமா, அங்கங்கே இப்படி உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டு போட்டதெல்லாம் சேருக்குள்ளே சோஃபாக்குள்ளே சிக்கி கிடக்கிறது எல்லாம் இருக்குல்ல, இந்த மிஷினை நீங்கள் வாங்கினீங்கன்னா இது டாப் டு பாட்டம் என்ன செஞ்சிடும், இது உங்கள் மொத்த வீட்டையும் அது க்ளீன் பண்ணி அந்த குப்பைகள் எல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு உங்கள் வீட்டையே பளிச்சுன்னு ஆக்கிரும். அந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். விலை கேட்டுச்சு, விலை இவ்வளோங்க, பட் அதை நாங்கள் என்ன செய்கிறோம், தள்ளுபடி விலையில் இவ்வளோ விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அவன் சும்மா இருக்க மாட்டாமல் விற்க வந்தவன் மறுபடியும், நான் கேரண்டிங்க இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இதில் இருக்கிற குப்பை மொத்தத்தையும் என் மிஷின் இழுத்து உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணலைன்னா இந்த குப்பையெல்லாம் நானே சாப்பிட்றேன், நானே இந்த குப்பையை எடுத்து இந்த என் மிஷின் இழுக்கலைன்னா என் மிஷின் இழுக்காத குப்பையெல்லாம் நானே சாப்பிட்றேங்க, நான் கேரண்டிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்தம்மா அப்படின்னா ஒரு பிளேட்டும் ஸ்பூனும் எடுத்து வச்சு ரெடியாக உட்காந்துக்கோ, ஏன்னா நாங்கள் இந்த வீடு கட்டினதுலேருந்து இந்த வீட்டுக்கு கரண்ட் லைனே வாங்கவே இல்லை, முதலாவது எங்கள் வீட்டில் பவர் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஆகவே நீ உன் மிஷினை எவ்வளோ நேரம் போட்டு உருட்டினாலும் ஒரு சொட்டு குப்பை கூட என் மிஷின் என்ன செய்ய போகிறதில்லைன்னா இழுக்க போகிறதில்ல. அதனால் இந்த குப்பை கோலத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த டேபிள் சேரு பிளேட்டு சாப்பிட்றதுக்கு வேணால் ரெடியாக உட்காந்துக்கோன்னு அந்த அம்மா அந்த ஆளை பார்த்து சொன்னாங்களாம். நமக்கு கேட்குறதுக்கு இது ஒரு நகைச்சுவையான கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் இதனுடைய உண்மை என்னென்னா, ஒரு விசுவாசி வல்லமை இல்லாதவனாக இருந்தால், பவர் இல்லாதவனாக இருந்தால், அவனும் இப்படி தான் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குப்பையும் அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுருக்கணும்னா குப்பைக்கு நடுவுலையே அவனும் வாழ்ந்துக்கிட்டு ஜீவிச்சுக்கிட்டது. பட் வென் a believer has the power, ஒரு விசுவாசிக்கு வல்லமை இருக்குன்னா, எனர்ஜி இருக்குன்னா, பவர் இருக்குன்னா, அவன் வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு கொண்டு வந்து போட்டிருக்கிற எல்லா குப்பைகளையும் அவனால் என்ன செய்ய முடியும்னா ஒரு நொடியில் என்ன செய்ய முடியும், ஃபடாஃபட்டா அதை எல்லாத்தையும் அவன் அந்த பவர் என்ன செய்யணும், மொத்தத்தையும் டஸ்டாக்கி என்ன செஞ்சிடும், அதை எடுத்து நம்ம வெளியில் போட, நம்ம வாழ்க்கையை விட்டு அதை வெளியில் போட முடியும். அதற்கு நமக்கு என்ன தேவைன்னா வல்லமை தேவை. சொல்லுங்கள், என்ன தேவை? வல்லமை தேவை, பவர் வேணும். சொல்லுங்கள், என்ன வேணும்? பவர் 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 அப்படிங்கிற மாதிரி பவர் என்ன செய்யுது, அந்த பவர் இல்லை, சிடி காட்டினா வர பவர் இல்லை, இது ஒரு பவர். இந்த பவருக்கு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம எல்லாருமே உலகமே எதை பிடிச்சிக்கிறதுக்கு ஆசைப்படுதுன்னா பவர் இல்லை. விஜய் இதோட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னா அடுத்தது அவருக்கு அப்புறம் யார் அந்த பொசிஷனுக்கு வரும்? ரஜினிக்கு வயசாச்சு இதோட முடிச்சுன்னா அவருக்கு அப்புறம் யார் அந்த பொசிஷனுக்கு என்ன செய்யறது வருதுன்னு எதை ஒன்று பண்ணால் அவர் எதை ஒன்று பண்ணால் அவர் காக்கா கதை கழு கதையெல்லாம் சொல்லி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு எனக்கு எண்டு கடை கிடையாதுன்னு அவர் என்ன செஞ்சார். இப்படி மொத்த உலகம், நடிகர்கள், பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள், பிஸ்னஸ் மேன் எல்லாருமே எதை பிடிச்சிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா பவர் நம்ம கையில் வரணும். நம்ம அதிகாரம் இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும், ஆளுமை இருக்கு. நம்ம இந்த நாட்களில் எலெக்ஷன் நடக்குது இந்திய தேசத்தில், எல்லா அரசியல்வாதிகளும் எதுக்காக இப்படி மாங்குன்னு வெயில் மழை எல்லாம் பார்க்காம எல்லா கூத்துக்களையும் எல்லா கோமாளி வேஷங்களையும் பண்ணி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது பவர் கையில் வரணும். ஒரு எம்பி ஆயிரணும், எப்படியாவது என்ன செஞ்சிடணும், பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிடணும். அந்த பவர் கையில் வரணுங்கிறதுக்காக தான் எல்லாரும், இந்த உலகமே எதுக்கு தான் போராடுதுன்னா பவர் கையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இன்னைக்கு ராத்திரி இங்கே உட்கார்ந்துருக்கிற எனக்கும் உங்களுக்கும் தேவை உலக பிரகாரமான ஒரு பவர் இல்லை, பரத்திலிருந்து ஆண்டவர் அருளுகிற பவர், எனர்ஜி நமக்கு என்ன செய்யணும்னா நமக்கு தேவை. அதை நாமளே சுயமாக அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாது. அதை ஜோதிகளின் பிதா தான் நமக்கு என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அவர் அதை பெந்தெகோஸ்தேங்கிற நாளில் அன்றைக்கு சபையின் மீது அதை பொழிந்தருளினார்.
இன்னைக்கு ராத்திரி இங்கே உட்கார்ந்துருக்கிற நாம அதை விரும்புவோம்னா, நம்ம தகிப்போம்னா, நம்ம அதுக்காக ஏக்கமாக அதை விரும்பி வாஞ்சையாக கேட்போம்னா, இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஒரு தடவை நம்மளை நிரப்பி ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சத்தமாக சொல். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல் சர்ச்சாக இருக்கணும். இன்னைக்கு தேவை இந்த உலகத்தை அசைக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு தேவை விமர்சனங்கள் இல்லை. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைங்கிற விமர்சனம் இல்லை. இல்லைன்னா இந்த உலகத்தோட ஒத்து போகிற காரியம் இல்லை. மாறாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய தீயை கொண்டு அவர்களை அனல் மூட்டை வைக்கிறது தான் இந்த உலகத்தை மாற்றுகிறதற்கான வழியாக இருக்குமே ஒழிய, வெறும் விமர்சனங்களும் இல்லைன்னா அவர்களோட ஒத்து போகிற காரியமும் இந்த உலகத்தை இயேசுவுக்காக என்ன செய்யாதுன்னா அசைக்காது, சம்பாதிக்காது. இந்த உலகத்தை நாம் இயேசுவுக்காக ஒரு அசைக்கணும்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பவர், வல்லமை என்ன செய்யணும்னா, அன்றைக்கு ஆதி திருச்சபைக்கு இன்றைக்கு இருக்கிற ஒன்றுமே இருக்கல. இவ்வளோ லைட் இருக்குல்ல, ஸ்பீக்கர் இருக்குல்ல, கேமரா இருக்குல்ல, இது நான் பேசுகிறத கேட்குற ஒன்றுமே இருக்குல்ல. பட் தே வேர் ஸோ பவர்ஃபுல். அவங்க ரொம்ப வல்லமை உள்ளவங்களாக இருந்து உலகத்தை கலக்கினார்கள் அன்றைக்கு ஆதி திருச்சபை விசுவாசிகள். அதற்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள்ள என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த வல்லமை அந்த அவர்களுக்குள்ளே இருந்த அந்த எனர்ஜி என்ன செஞ்சிச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அன்னைக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளில் நீங்கள் கொண்டு வந்த அந்த அசைவு, விசுவாசிகள் மேலே நீர் தந்த உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், ஒன்ஸ் மோர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி அனுபவிக்கிறதுக்கு, இந்த நாட்களில் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஒரு ஆமையின் மாத்திரம் சத்தமாக சொல்லலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல முழக்கம் உண்டாகி, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த காற்று என்ன செஞ்சிச்சுன்னா நிரப்புச்சு. இன்னைக்கு அந்த விண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஒன்ஸ் மோர், அதே அந்த காற்றினுடைய அனுபவத்தை, அந்த பலத்த காற்றை போல அன்றைக்கு அந்த இடத்துல இறங்கி உலாவின பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இன்னொரு தடவை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா அந்த அனுபவத்தை ஒன்ஸ் மோர் இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுவாங்க. ஏன்னா ஆண்டவர் மாறாதவர். அவர் அன்னைக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளில் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு எப்படி அவர் தாகமாக இருக்கிறவர்களை திருப்தி ஆக்குகிறதற்கு ஆவல் உள்ளவராக இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கும் தாகமாக இருக்கிற நம்மளை திருப்தி ஆக்குறதுக்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நாம கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்ஸ் மோர் எனக்கு அதே பெந்தெகோஸ்தே அனுபவத்தை இன்னொரு தடவை இன்னைக்கு ராத்திரி எனக்கு தாங்க ஆண்டவரே நம்ம கேட்டால் ஆண்டவர் நம்மை அந்த காற்று 120 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த காற்று வீசின போது அந்த ஒரே நாளில் 3000 பேர் சபையில் என்ன செய்யப்பட்டாங்க, சேர்க்கப்பட்டாங்க. அப்போ 120 பேர் டு 3120 பேர் 24 ஹவர்ஸில் அந்த சேஞ்ச் அந்த சர்ச் அன்னைக்கு பெற்றுக்கொண்டதற்கான காரணம் என்னன்னா, அந்த பலத்த காற்று, பரிசுத்த ஆவியான ஒரு காற்றாக அவர்கள் மத்தியில் இறங்கி உலாவி அசைவாடி அவர்கள் இருந்த வீடை நிரப்பி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பின போது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய வலிமையான சாட்சிகளாக மாறிப்போம். அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் ஒரு கிரேட்டான விசுவாசிகளா, ஒரு கிரேட்டான சர்ச்சா மாறணும்னா அதே பெந்தெகோஸ்தே அனுபவத்தை ஒன்ஸ் மோர் இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்றேன். அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் ஏன் நமக்கு ஒன்ஸ் மோர் வேணும் அப்படின்னு ஒரு 4 விஷயத்தை மாத்திரம். அப்படி என்ன இருக்கு அதுல, அது எதுக்காக நமக்கு ஒன்ஸ் மோர் வேணும் அப்படின்னா, ஒன்று அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் தான் நமக்கு என்னத்தை கொண்டு கொடுக்கும்னா ஒரு நோக்கத்தை, ஒரு பர்பஸை நமக்கு எது கொடுக்கும்னா இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்கு சாட்சிகளாக விட்னஸாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்ன. அப்போது ஒரு விசுவாசியினுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, இயேசுவினுடைய சாட்சியாக அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக என்ன செய்யணும். நம்மளால் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படக்கூடாதுன்னா தூஷிக்கப்படக்கூடாது. நம்மளால் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படக்கூடாதுன்னா இகழப்படக்கூடாது. மாறாக நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படணும்னா மகிமைப்படுத்தப்படணும். அது மகிமைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அது எப்போ நமக்குள்ள உருவாகும்னா, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் சீஷர்களுக்குள்ளாக அந்த ஒரு நோக்கத்தை என்ன செஞ்சிச்சுன்னா கொண்டு வந்து இயேசுவுக்காக நம்ம வாழணும், அவருக்கு சாட்சிகளாக நம்ம வாழணுங்கிற அந்த நோக்கத்தை, அந்த பர்பஸை அவர்களுக்குள்ள கொண்டு வந்தது எதுன்னா இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் நமக்கு எதை கொடுக்கும்னா நோக்கத்தை கொடுக்கும்.
ரெண்டு, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் நமக்கு என்ன கொடுக்குன்னா ஒற்றுமையை கொடுக்கும், ஒரு யூனிட்டியை, ஒரு மனதை நமக்கு என்ன செய்யணும் கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்துருச்சுனாவே எப்படி ஜனங்க நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சுன்னா நான் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் என் பக்கத்து சேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் ஒரு வித்தியாசமான பிறவிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா நடக்கிறாங்க. உன் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ சாப்பிட மாட்டேன், உன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், என்னென்னமோ எல்லாம் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பைத்தியக்காரத்தனமாக என்னென்னமோ எல்லாம் பண்ணுறாங்க. பட் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது எதை கொண்டு வரும்னா ஒற்றுமையை கொண்டு ஒரு மனதை என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வரும்போது அவர் நமக்குள்ளே எதை கொண்டு வருவார்னா ஒரு மனதை, ஒரு ஒற்றுமையை நமக்குள்ளே கொண்டு. அப்போ இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் முதல்ல நமக்கு ஒரு நோக்கத்தை நமக்குள்ளே உருவாக்கும். ரெண்டு, நமக்குள்ள ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒற்றுமையை என்ன செய்யும்னா நமக்குள்ளே உண்டாக்கும். மூணு, அது நம்மளை பலப்படுத்தும். சொல்லுங்கள், அது நம்மளை என்ன பண்ணும்? பலப்படுத்தும். ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு அது நம்மளை என்ன செய்யும்னா பலப்படுத்தும். அவர் சொன்னார், என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க என்ன செய்யாங்க, எருசலேமை விட்டு போகாதீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க இறங்கி போனீங்கன்னா உங்களோட மிஷனை உங்களால என்ன செய்ய முடியும், அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும், நீங்க செய்து முடிக்க முடியும். அப்ப அதற்கு தேவையான பலனை நமக்கு எது கொடுக்கும்னா இந்த பெந்தெகோஸ்தே அபிஷேகம், இந்த பெந்தெகோஸ்தே நாளினுடைய அனுபவம் நமக்கு என்ன செய்யும்னா நம்மளை பலப்படுத்தும். அப்ப நமக்கு அது நோக்கத்தை, நமக்கு ஒரு நோக்கத்தை நமக்குள்ள அது உருவாக்கும். ஒரு மனதை, ஒற்றுமையை நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள, தேசத்துக்குள்ள ஒரு மனதை, ஒன்னஸை அது கொண்டு வரும். மூணாவது, நம்மளை எம்பவர் பண்ணும், நம்மளை அது வலிமையாக்கும், நம்மளை அது வலுப்படுத்தும். ஆண்டவருடைய வேலையை செய்து முடிக்கிறதுக்கு அது நம்மளை என்ன செய்யணும்னா, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவங்க மேலே வந்து இறங்கின போது அவங்க வேற மாதிரி, இதுவரைக்கும் அவங்க கேட்ட மாதிரி இல்லை, பலத்த இடி முழக்கத்தின் சத்தம் யாருக்குமே கேட்கல, அவங்களுக்கு கேட்டுச்சு. அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இறங்குறத யாராலையும் பார்க்க முடியல, அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. மாத்திரம் இல்லாம அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் என்ன செய்யப்பட்டாங்கன்னா நிரப்பப்பட்டாங்க. அப்போ அது நமக்குள்ள நோக்கத்தை உருவாக்கும், அது நமக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வரும், அது நம்மளை பலப்படுத்தும், நம்மளை வலுப்படுத்தும், நம்ம ஆண்டுடைய வேலையை செய்யறதுக்காக அது நம்மளை பலப்படுத்தும். நாலு, ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளை உந்தி தள்ளும். இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம், இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், இதுதான் நம்மளை என்ன செய்யணும்னா நம்மளை ப்ரொப்பல் பண்ணும், நம்மளை முன்னாடி உந்தி தள்ளி போக வைக்கும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு அதுதான் நம்மளை என்ன செய்யணும், ப்ரொப்பல் பண்ணி. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கு நடுவில் மாத்திர ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக இல்லை, மாறாக நமக்குள்ளே அவர் பொழிகிற அபிஷேகத்தை கொண்டு அவருக்காக நாம் எதையாவது என்ன செய்யணும், ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணுங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது நம்மளோட தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது நமக்கு ஏதாவது நடக்கிறதுக்காக மாத்திரமல்ல, நம்ம மூலமா மற்றவங்க லைஃப்ல ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக. அப்போ அதுக்கு நம்மளை எது ப்ரொப்பல் பண்ணும்னா இந்த பரிசுத்த ஆவியினுடைய எது நம்மளை உந்தி தள்ளும்னா இந்த அனாயிண்டிங், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார், அது உந்தி தள்ளும். இயேசுக்காக எதையாவது செய்யணும்னு என்ன செய்யும்னா அது நம்மளை உந்தி தள்ளும். அப்போ இந்த நாள் சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான நாள், திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமான நாள், பெந்தெகோஸ்தே ஞாயிறு. இன்னைக்கு தான் ஆண்டவர் அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக சாட்சியாக நான் வாழ அதற்கு தேவையான பலத்தை எனக்குள்ளாக அவர் ஊற்றின நாள். எந்த நாள்னா இன்றைக்கு தான் சபை பிறந்த நாள். அவர் சபைக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டை என்ன செஞ்சார், இந்த நாளில் தான் கொடுத்தார். தன்னுடைய ஆவியை அவர் என்ன செஞ்சார், நமக்கு கிஃப்டா, நமக்கு மிகப்பெரிய பரிசாக அவருடைய ஆவியே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிற. ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்டை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம எல்லாரும் நம்ம கையில் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் நமக்கு ஒன்ஸ் மோர், இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இன்னைக்கு ராத்திரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒன்ஸ் மோர் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஏன்னா இன்னொரு தடவை நம்ம எல்லாருக்கும் தேவை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பெந்தெகோஸ்தே அபிஷேகம் தான் நமக்குள்ள ஒரு நோக்கத்தை உருவாக்கும், அதுதான் நமக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வரும், அதுதான் நம்மளை ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு நம்மளை பலப்படுத்தும், அதுதான் நம்மளை என்ன செய்யும்னா உந்தி தள்ளும். அப்போ அதுதான் பெந்தெகோஸ்தே நாளினுடைய அனுபவம். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாம அந்த பெந்தெகோஸ்தே நாளை டூப்ளிகேட் பண்ணணுமா, அன்னைக்கு மாதிரியே நாமளும் இன்னைக்கு போய் எருசலேமுக்கு எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போய் எருசலேமில் அந்த வீடு எங்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் போய் உட்காந்து நம்ம எல்லாரும் கையை கோர்த்து ரீக்க பாபான்னு கத்திட்டு இருக்கணுமா, அந்த நாளை நம்ம டூப்ளிகேட் பண்ணணுமா, அந்த நாளை நம்ம நகல் எடுக்கணுமான்னு கேட்டால் அந்த நாளை நம்ம நகல் எடுக்க வேண்டிய டூப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே நமக்காக அருளப்பட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், அவர் நமக்குள்ளே 1 கொரிந்தியர் 12:13 சொல்லுகிறபடி நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும்
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்ன செய்யுது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவருடைய அனுகிரகம், அவருடைய அனாயிண்டிங் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம பென்டிகாஸ்ட் சண்டேவை டூப்ளிகேட் பண்ண வேண்டியதில்லை. அந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு நாம இன்னைக்கு நகல் எடுத்து அதே டூப்ளிகேட் பண்ணி அதை மாதிரி இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு ராத்திரி எதை டூப்ளிகேட் பண்ணோம், எதை நகல் எடுக்கணும்னா, அன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தேவ ஜனங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த காரியம், அவருடைய நிலைமை, அவருடைய உணர்வு, அதை நம்ம என்ன செய்யலாம், டூப்ளிகேட் பண்ணலாம். அந்த நாளை டூப்ளிகேட் பண்ண முடியாது. சொல்லுங்க, அந்த நாளை டூப்ளிகேட் பண்ண முடியாது, அவசியமும் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இப்ப என்ன கேட்கிற எவருக்கும் என்ன செய்யப்படுகிறார், அவர் அருளப்பட்டிருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய யுகம். இன்ஃபேக்ட் இது பழைய ஏற்பாடு பிதாவாகிய தேவனுடைய யுகம், 1-4 சுவிசேஷங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய யுகம். இப்போ பரிசுத்த ஆவியினுடைய யுகத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நாளை நம்ம டூப்ளிகேட் பண்ண முடியாது. பட் அந்த நாள்ல இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ன செய்யலாம்னா டூப்ளிகேட் பண்ணலாம். அதை நம்ம நகல் எடுத்து அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா, அதுல ரொம்ப முக்கியமா நம்ம டூப்ளிகேட் பண்ண வேண்டிய, நம்ம எல்லாரும் திரும்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்னஸ், ஒரு மனம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒரு மனம். ஒரு மனம். அன்றைக்கு சபைக்கு இருந்த முக்கியமான ஒரு கீயே, சர்ச்சை கூப்பிடுறதே எப்படின்னா, அவங்க ஒன்னா இருப்பாங்க. அவங்களோட காலிங் கார்டே எப்படிதான் இருக்கும்னா, தேர் ஒன் அக்கார்ட். அவங்க எப்படின்னா, அவங்க ஒரு மனம் இருக்கிறவர்களாக இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு ராத்திரி நமக்கு எல்லாருக்கும் இன்னொரு தடவை அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் வேணும். இன்னொரு தடவை நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நம்மளை நிரப்பி நம்மளை அவருடைய நாமத்துடைய மகிமைக்காக பயன்படுத்தணும்னா, நம்ம எப்படி இப்பட்டவங்களா மாறணும்னா, ஒரு மனம் இருக்கிறவங்களா என்ன செய்யணும்னா, சபைக்குள்ள நம்ம ஒரு ஒன்னஸ் இருக்கிறவங்களா நம்ம மாறணும். அன்றைக்கு அவங்க எதிலெல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு 4 விஷயத்தை பார்த்து நம்ம ஜெபிச்சு கடந்து போகலாம். அவங்க எதிலெல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா, நோக்கத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. சொல்லுங்க, எதுல ஒற்றுமையா இருந்தாங்க? நோக்கத்துல. எதுக்காக நம்ம ஒண்ணு கூடணும் அப்படிங்கிறதுல ஒற்றுமையா இருந்தாங்க. ஒரு அம்மா தலைவலிக்கு, ஒரு அம்மா கால் வலிக்கு, ஒரு அம்மா வண்டி கடன் கட்டுறதுக்கு, ஒரு அம்மா வீடு கட்டுறதுக்கு, இப்படி பாயிண்ட்ல அவங்க உட்காரல. அவங்க ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க, ஒற்றுமையோடு செஞ்சு ஒரு நோக்கத்தை ஒன்றை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் ஒற்றுமையா என்ன செஞ்சாங்க, ஒருமனப்பட்டு அவங்க இருந்தாங்க. நம்ம எல்லாருமே ஒரே டீம்ல இருக்கிறவங்க. நம்ம எல்லாரும் நம்ம சரீரம், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவங்கள். பட் நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான். அது என்னன்னா, நம் மூலமாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்படணும்னா மகிமைப்படுத்த. நம்ம எல்லாருக்கும் வேற வேற சிந்தை இருக்கலாம். பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கணும். அது என்னன்னா, ஏன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். சொல்லுங்க, ஏன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்துக்கு ஒற்றுமையா அந்த நோக்கத்தை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கை கொண்டாங்க. அந்த நோக்கத்துல ஒற்றுமை இருந்தது. 2, ஜெபத்துல அவங்களுக்கு ஒற்றுமை இருந்துச்சு. 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்காக ஒரு இடத்துல என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, கூடி இருந்தாங்க. அப்போ ஜெபத்துல அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, பாரப்பட்ட. அதுதான் ஒரு சபையை ஒரு கிரேட் சபையா மாத்துறது எதுன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்காக பாரப்படுறது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ஜெபிக்கிறது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கவலைப்படுறது தான் என்ன செய்ய முடியும்னா, அதுதான் ஒரு கிரேட்டான சர்ச்சா இருக்க முடியும். இப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம கவலைப்பட்டுக்கும் போது, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கும் போது, அது ஒரு பெரிய பாண்டை, ஒரு இணக்கத்தை, ஒரு உறவை நமக்குள்ளாக என்ன செய்யும், அது உருவாக்கும். அவங்க எதிலெல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா, நோக்கத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள உள்ள வரணும்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருக்கான்னா இல்லை, ஆளுக்கு ஒரு நோக்கம். எப்படியாவது மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணுங்கிற நோக்கமா இருக்கலாம். எப்படியாவது நம்ம ஆளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பட் அவங்க நோக்கத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. ஒரு பாயிண்ட், எல்லாரும் உட்காருவோம், பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த நோக்கத்துல அவங்க எல்லாருமே, அந்த பர்பஸ்ல அவங்க எல்லாருமே யுனைட்டடா ஒற்றுமையா இருந்தாங்க. பிரேயர்லயும் அவங்க யுனைட்டடா இருந்தாங்க. ஜெபிக்கிறதுங்கிறது எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க ஜெபம் பண்ணினாங்க. ஜெபத்துல மாத்திரம் அவங்க ஒற்றுமையா இருக்கல, வல்லமையிலையும் அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க. எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். அந்த 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டாங்க, நிரப்பப்பட்டாங்க. இன்னைக்கு சர்ச் ஒரு கிரேட் சர்ச்சா மாறாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒருத்தர் ஒரு அளவுல இருக்கிறோம். ஒருத்தர் கணுக்கு அளவில், ஒருத்தர் முழங்கால் அளவில், ஒருத்தர் எந்த அளவுனே தெரியாத ஒரு அளவில்,
ஒருத்தர் வேற மாதிரி, ஒருத்தரும் ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறோம். பட் அன்னைக்கு தேவ ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்கன்னா ஒரே மாதிரி வல்லமையினால் என்ன செய்யப்பட்டாங்க, அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ தேர் ஆல், அவங்க எல்லாருமே ஃபில்டா இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சிருந்ததுன்னா நிரப்பியிருந்தா. அப்போ பவர்லையும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒற்றுமையா இருந்தாங்க. பவர்லையும் அவங்க, அந்த வல்லமையிலையும் அவங்க, அதனால தான் அவங்க எல்லாரும் ஒரே சத்தியத்தை பேசினாங்க. நம்ம வாசிச்ச அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஏகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படு. ஒருத்தர் ஒரு பாஷையை பேசுறாங்க, பட் எல்லாரும் எதை செய்யறாங்கன்னா எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. எல்லாரும் ஒரே காரியத்தை நம்பினாங்க. எல்லாரும் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்தாங்க. எல்லாரும் ஒரே காரியத்தை நேசித்தாங்க. அந்த நாள் அந்த பவர்லயும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒற்றுமையா இருந்தாங்க. பவர்ல மாத்திரம் ஒற்றுமையா இருக்கல, பர்ஃபார்மன்ஸ்லயும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒற்றுமையா இருந்தாங்க. அவருடைய செயல்பாடுகள் அதுலயும் அவங்க எப்படிதான் இருந்தாங்கன்னா அதுலயும் அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க, சேர்ந்து செய்தாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம், ஆண்டவர் என்னை உங்களையும் நிரப்புகிறது, அவருடைய வல்லமையினால் நம்மளை ஆட்கொள்வது, நம்ம வெறுமனே உட்காந்து நம்ம நாளை கடத்தி கொண்டு போகிறதுக்காக இல்லை, நம்மளை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிறத நம்ம செய்யணுங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். அப்போ அதுலேயும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒற்றுமையாக அவங்க செயல்படுறவங்களா. இப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த பென்டிகாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஒன்ஸ் மோர் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி என்ன செய்யணும். Because Pentecost is so important. ஒரு குட் ஃப்ரைடே, ஒரு ஈஸ்டர், ஒரு கிறிஸ்மஸ், இந்த நாளுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்துக்கு இணையான முக்கியத்துவம் ஒரு பென்டிகாஸ்ட் சண்டேக்கும் நாம் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். பிகாஸ் என்னன்னா இந்த மூணையும் என்னை நம்ப வைக்கிறதே இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால் நான் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் எனக்குள்ளே கொண்டு வருகிற விசுவாசத்தினுடைய வரம் தான் என்ன செய்கிறது. ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, ஒரு சர்ச் கிரேட்டான சர்ச்சா மாறணும்னா அந்த சர்ச்சை எப்படி இருக்கணும்னா பவர் இருக்கிற சர்ச்சா இருக்கும். பவர் இருக்கும்போது தான் நான் என்னோட வாழ்க்கையில் இருக்கிற மற்ற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அந்த வல்லமையை கொண்டு நொறுக்க முடியும். ஆதி திருச்சபை அதுக்கிட்ட இன்றைக்கு பெரிய சபை என்று சொல்லப்படுகிறதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே அன்றைக்கு ஆதி திருச்சபைக்கு இல்லைனாலும் அந்த திருச்சபை சக்சஸ்ஃபுல்லா பவர்ஃபுல்லா இருந்தது, கிரேட்டான சர்ச்சா இருந்தது. காரணம் அந்த சர்ச்சே எப்படி இருந்ததுன்னா பவர்ஃபுல்லாக, எல்லா விசுவாசிகளும் பவர்ஃபுல்லான விசுவாசிகளாக இருந்தார்கள். ஸோ அந்த நாள் நமக்கு மறுபடியும், அந்த பென்டிகாஸ்ட் டே நமக்கு மறுபடியும் வேணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் நமக்குள்ளாக ஒரு நோக்கத்தை கொண்டு வருது. அந்த பெந்தெகோஸ்தே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக ஒரு ஒருமனதை கொண்டு வருது. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மளை பலப்படுத்துது, நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை, ஆண்டோடைய வேலையை செய்யறதுக்கு. அந்த பெந்தெகோஸ்தே நாளின் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அது நம்மளை என்ன செய்யுது, நம்மளை ப்ரொப்பல் பண்ணுது, நம்மளை உந்தி தள்ளுது, முன்னாடி போக வைக்கிது ஆண்டவருக்காக எதையாவது. அந்த நாளை நம்ம டூப்ளிகேட் பண்ண வேண்டாம், பட் அந்த நாளில் இருந்த தேவ ஜனங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்த உணர்வை நம்ம என்ன செய்யலாம், டூப்ளிகேட் பண்ணலாம். ஒன்ஸ் மோர் இன்னைக்கு ராத்திரி தேவன் நம்மளை நிரப்புறதுக்கு அவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் அவங்க எல்லாரும் கரெக்டாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப அட்ரெஸபிளாக அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒன் அக்கார்டில் என்ன செஞ்சாங்கன்னா ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். அந்த ஒருமனம்ங்கிறது நோக்கத்தில் அவங்க ஒருமனப்பட்டாங்க, ஜபத்தில் அவங்க ஒருமனப்பட்டாங்க, வல்லமையில் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க, ஆண்டவருக்காக செயல்படுற பெர்ஃபார்மன்ஸ்லையும் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புகிற தெய்வம், இன்னொரு முறை ஆண்டவரை பெந்தெகோஸ்தே அனுபவம் எங்களுக்கு, நீங்கள் பெந்தெகோஸ்தே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். நம்ம கிரேட்னஸை இன்னைக்கு ராத்திரி நம்ம இந்த வருஷம் பூரா நம்ம சுதந்திரிக்க போதில் சிறந்ததை சுதந்திரிக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த பென்டிகாஸ்ட் சண்டேங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய சீஷர்களுக்கு நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள், என் நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை சீஷர்கள் செய்து முடிக்கிறதுக்கு தேவையான வல்லமையை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நாள் தான் பென்டிகாஸ்ட் சண்டே. Pentecost Sunday is nothing but the power that the Lord gave unto his disciples. அவருடைய சீஷர்கள் அவருக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான வல்லமையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகள் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நடக்கணும்னா அவரால் நாம் நிரப்பப்படணும், அவர் தருகிற வல்லமையை நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். ஒன்ஸ் மோர் இன்னைக்கு ராத்திரி தேவன் நாம் அந்த நாளை டூப்ளிகேட் பண்ண வேண்டாம்.
அந்த நாள்ல இருந்து தேவ ஜனங்கள் அவங்க எல்லாரும் ஒன் அக்கார்ட்ல ஒன்னஸ்ல கூடி இருந்தாங்க. அது என்னன்னா, தேவன் இன்றைக்கு எங்களை நிரப்பணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே உங்க அபிஷேகத்தினால்? ஹல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை மறுபடியும். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தார். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெக்கோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஏன்னா ஒரு சபை அது வல்லமை உள்ள சபையாக மாறணும்னா, கிரேட்டான சபையாக மாறணும்னா, அது வல்லமை உள்ள சபையாக மாறணும், அது பவர் இருக்கிற சபையாக மாறணும். இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய நிறைவை once more இன்னைக்கு ராத்திரி எங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு விஷயம் அந்த பலத்த காற்றை போல ஒரு பெரிய முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் அந்த காற்று நிரப்பினது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இன்னைக்கு ராத்திரி ஹல்லேலூயா. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே. கரங்களை தட்டி நானும் நீங்களும் இந்த பூமியில ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழணும்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அவருடைய கிரியைகளாக இந்த பூமியில நானும் நீங்களும் வாழணும்னா,
எம்டி வெசல்ஸால ஒண்ணும் பண்ண முடியாது. காலி பாத்திரங்களால அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் அவராலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாக மாறுவோம். இந்த ராத்திரி நானும் நீங்களும் சிறந்ததை சுதந்தரிக்க நமக்கு தேவையான பலன வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே தந்து நிரப்பட்டும். அன்றைக்கு சீஷர்கள் ஆத்துமாக்களை சுதந்தரிக்க, சர்ச்சுக்கான ஒரு அக்காடன்ஸ் சுதந்தரிக்க அவர்களுக்குள்ளே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினுடைய அனுபவம் இன்னைக்கு ராத்திரி once more. எத்தனை பேர் உங்க கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அனுகிரகத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் என்னை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஆமாப்பா, இன்னைக்கு ராத்திரி மகிமையின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புகிற தயவிற்காக உமக்கு நன்றி. ஒன்ஸ் மோர் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய அனுகிரகம் இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஒரு தடவை திரும்ப நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒரு ஆவரேஜ் சர்ச்சா இருக்காம, நாங்க ஒரு சராசரி சபையா விசுவாசிகளா இருக்காம, நாங்க அத்தனை பேர் ஒரு தாக்கம் உள்ளவர்களாக, ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கான சர்ச், ஒரு கிரேட்டான விசுவாசிகளாக நாங்க வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஏதோ ஒரு கணுக்கால் அளவு அனுபவத்தினை அந்த அனுபவத்திலேயே வாழ்ந்து சந்தோஷப்பட்டு ஏதோ 2 அந்நிய பாஷை பேசுற அந்த அனுபவத்துல மாத்திரமே சந்தோஷப்பட்டு எங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாம ஆவியினுடைய அனுகிரகத்தினுடைய நிறைவை எங்க வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தராகிய தேவன் எங்களை நிரப்புவீராக. அன்றைக்கு அந்த வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வந்து இறங்கி நிரப்பின போது உள்ளே இருந்த சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து மற்றவர்கள் எல்லாம் பேசுற மாதிரி, மற்றவங்க பேசுறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டாகிற மாதிரி அந்த ரூம்குள்ள மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு ராத்திரி எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இறங்கி வருகிற தேவ ஆவியானுடைய அபிஷேகம் நம்மளை பத்தி மற்றவங்க பேசுற மாதிரி கர்த்தர் நம்மளை நிரப்பி நடத்துவாராக. அநேகர் நம்மளை கொண்டு கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்க போகிறது. கர்த்தர் நம்மை சுதந்திரிக்க செய்ய போகிறார், சிறந்ததை சுதந்திரிக்க செய்ய போகிறார். நானும் நீங்களும் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஒன்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், அவ்வளோதான். நம்முடைய நோக்கத்தில் நம்ம ஒருமனப்படுவோம், ஜபத்தில் நம்ம ஒருமனப்படுவோம், பவரில் நம்ம ஒருமனப்படுவோம், நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் ஒருமனப்படுவோம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம ப்ரேயரில் நம்மளுடைய பர்பஸில் நம்மளோட ஜபத்தில் பவரில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம ஒருமனப்படுவோம். நம்ம தனித்தனி தூண்களாக நம்ம நிற்காம, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்கள், பட் நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம், என் மூலமாக ஆண்டுடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்து எங்களை நிரப்பி உம்முடைய நாமத்துடைய மகிமைக்காக நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிற நன்மைக்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.